காவல்துறை ரவுடிகளை கொலை வழக்கில் கைது செய் திலீபனை கைது செய் புகழை கைது செய் சரத்குமாரை கைது செய் காலுசாமியை கைது செய் மனோகரனை கைது செய் தேவேந்திரனை கைது செய் கொலை வழக்கில் கைது செய் சிறையில் அடை ஆகாசின் படுகொலைக்கு காரணமான கயவர்களை காவல்துறை ரவுடிகளை கொலை வழக்கில் கைது நீதி வேண்டும் ஆகாசின் படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வழங்கு ஆகாசின் படுகொலைக்கு நீதிமன்றமே நீதி வழங்கு ஏமாற்றாதே தமிழக அரசு காவல்துறையே
கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். அடுத்தபடியாக கண்டன உரையாற்றுவார் தோழர் மீதா பாண்டியன் அவர்கள், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாநில தலைவர். ஐம்பத்தி ஏழாவது நாளாக விடாப்பிடியாக தொடர் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிற ஆகாஷ் படுகொலைக்கு நீதி கேட்கக்கூடிய இந்த போராட்ட குழுவினுடைய தோழர்கள் அனைவருக்கும் அடுத்து இந்த அம்மா பேசுற மாதிரி இன்று வருகை வந்திருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நண்பர்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிற மானாநகரை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களைச் சேர்ந்த பெண்களுக்கும் பெரியோர்களுக்கும் போராட்ட குழு சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலைமா சார்பாகவும் என்னுடைய போராட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, இந்த படுகொலை நடந்த உடனேயே காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பாக அதனுடைய செயலாளராக நான் இருக்கிறேன். அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக தோழர் தியாக இருக்கிறார். சட்ட ஆலோசகராக வழக்கறிஞர் என்டிபெண்ட் இருக்கிறார். இந்த வழக்கு உடனடியாக உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு நடந்தது ஒரு குற்றச் செயல், அவர்கள் குற்றவாளிகள் என உயர்நீதிமன்றம் இறுதி செய்தது. அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அரசும் காவல்துறையும் எப்படி சாத்தான்குளம் வழக்கிலே காவல்துறையை கைது செய்து சிறையில் அடைத்தார்களோ, அதே போல மணப்புறம் அஜித் படுகொலையில எப்படி காவல்துறை கைது செய்தார்களோ, அதே போல மானாமதுரை ஆகாஷ் படுகொலையில காவல்துறையை கைது செய்திருந்தால் இந்த 57 நாட்கள் போராட்டம் தேவையற்றது. விடைபெற்று சென்ற அரசு அந்த வேலையை செய்திருந்தால் கொஞ்சம் மரியாதையோடு விடைபெற்று போயிருக்கும். இதை சொல்லுவதற்கு நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது. காவல்துறையும் காவல்துறை வழிநடத்த நடத்திய அமைச்சரும் இறந்தவன் தேவேந்திர சமூகத்தைச் சேர்ந்த இளைஞன் காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிந்த செய்தி. உயர்நீதிமன்றம் அதை இறுதி செய்திருக்கிறது. இறுதி செய்த பிறகும் அந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே ஒழிய கைது செய்யப்படவில்லை. இதற்காகத்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. நீதிபதி கூட இடையில அங்கலாய்த்துக் கொண்டார். நீங்கள் என்ன கேட்டீர்கள்? எஃப்ஐஆர் போடப்பட்டது, SC/ST வழக்கு பதிவு செய்யப்பட்டது, இது குற்றம்தான் என இறுதி செய்யப்பட்டது. அதற்கு பிறகும் நீங்கள் ஏன் இறந்த உடலை பெறாமல் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என நீதிபதி நீதிமன்றத்திலேயே அவர் கேட்டார். நம்மை பொறுத்தளவு குற்றவாளிகள் எவனாக இருந்தாலும் அவன் கைது செய்யப்பட வேண்டும். சாத்தான்குளம் மட்டுமல்ல, சாத்தான்குளத்துக்கு முன்பும் காவல் நிலையத்திற்கு அப்பாவிகளை, அண்டாளங்காட்சிகளை, உழைக்கிற சமூகத்தைச் சேர்ந்தவர்களை, அடித்தட்டு மக்களை விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்வதும், அவர்களை கையை உடைத்து காலை உடைத்து
சித்திரவதை செய்கிற மிருகங்களாக வெளிப்பிடித்தவர்களாக காவல்துறை மாறி இருக்கிறது. ஏதோ அடிமட்ட காவல்துறை மட்டுமல்ல, காவலர்களாக ஏட்டையாக்களாக இருப்பவன் மட்டுமல்ல, IPS படித்த பல்பீர் சிங் என்கிற ஒரு உயர்மட்ட அதிகாரி தென்காசியில விசாரணைக்கு அழைத்து செல்கிற விசாரணை கைதிகளை குரலை வைத்து பல்லைப்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை தென்காசியிலே செய்தான் நண்பர். காவல்துறையினருக்காக சார்பாக அந்த வழக்கை நாங்கள் வீதிக்கு கொண்டு வந்தோம், நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தோம். இந்த வழக்கையும் கூட கொண்டு வந்தோம். ஆனால் இவர்களை கைது செய்வது என்பது மக்கள் போராட்டத்தால் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். மக்கள் போராட்டம் எந்த அளவுக்கு வலுவாக நாம் முன்னெடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் விரிவாக முன்னெடுக்கிறோமோ, அதுதான் இவர்கள் மீதான கைதை குறிப்பாக CBCIDக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அன்றைய அரசு செய்த ஒரே காரியம் இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்படுகிறது, அவ்வளவுதான். இன்னும் அழுத்தம் நம்ம கேட்டோம்னா CBIக்கு மாற்றலாம், அவ்வளவுதான். இப்படி மாற்றுவது என்பது மட்டுமே ஒரு அரசுடைய கடமையாக இருக்க முடியாது. அந்த CBCIDயும் யார் யார் இவர்கள் புரியல, குறைந்தபட்சம் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்கள், அதிகாரிகள் உட்பட, சார்பு ஆய்வாளர், ஆய்வாளர் உட்பட கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த 57 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிற போராட்டத்தினுடைய ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. இணையற்றாமல் விடைபெற்று சென்ற அரசும் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட காவல்துறையும் இன்னும் வேடிக்கை பார்ப்பது என்பது நியாயம் கிடையாது. இன்றைக்கு 3வது தேதி, நாளைக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குகள் எண்ணப்படும். யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் வரப்போகிற அந்த ஆட்சிக்கு முன்னால் இருக்கிற ஒரே கேள்வி, ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வழங்கு, ஆகாஷ் படுகொலை செய்த காவல்துறை குற்றவாளிகளை கைது செய், கைது செய், கைது செய் என்கிற குரல் நாளைக்கு வாக்குகள் எண்ணும் பொழுது ஒவ்வொரு கட்சிக்காரனும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ தேவேந்திர வேளாண் மக்கள் மட்டுமே சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. காவல் நிலையத்தில் பலர் கொல்லப்படுகிறார்கள். காவல் நிலையத்தில் மணப்புறத்தில் கொல்லப்பட்டவன் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவன், சாத்தான்குளத்தில் கொல்லப்பட்டவன் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவன், தென்காசியில கொல்லப்பட்டவன் கல்லர் சமூகத்தைச் சேர்ந்தவன். பல்லர் சமூகம், பறையர் சமூகம் என அடித்தட்டு மக்கள், அன்றாட காட்சிகள், உழைக்கும் மக்கள் வித்தியாசம் இல்லாமல் காவல்துறை வெறிநாய்களால் குதறி எறியப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு முறை இந்த காவல்துறையை துரும்ப அடித்தால் என்ன ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். காவல் நிலையங்கள் எரிக்கப்பட்ட வரலாறெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. காவல் நிலையங்கள் சூறையாடப்பட்ட வரலாறெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் 57 நாட்கள் அமைதியாக நெடுஞ்சாலைகளை போராட்டம், நீதிமன்ற அனுமதியோடு இந்த இடத்திலே போராட்டம் என்பது அமைதியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களை சீண்டி பார்க்காதீர்கள் என்பதுதான் நாம் சுட்டிக்காட்டுவதற்கான ஒரே காரணம். காவல்துறைக்கும், காவல்துறை தலைமை அதிகாரிகளுக்கும், இனி வரப்போற ஆட்சியாளர்களுக்கும் எச்சரிக்கையாக இந்த போராட்டம் இருக்கிறது. இனி ஒருவன் காவல் நிலையத்தில் கொல்லப்பட்டால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், வீதிக்கு வருவோம், வேண்டும் என்றால் உங்களையும் வீதியிலே சந்திப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனுடைய அடையாளம் தான் விடாப்படியாக முன்னெடுக்கப்படுகிற இந்த போராட்டம். CBCID தன்னுடைய விசாரணையை முறையாக செய்ய வேண்டும். CBCID குற்றவாளிகள் யாரெல்லாம் ஏற்கனவே தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இன்னும் கண்டுகொள்ளப்படலையோ அவர்களை குற்றவாளிகள் பட்டியலில் FIR நீங்கள் இணைக்க வேண்டும். உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும். இந்த போராட்டம் 100 நாட்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில முத்துமலம் உடலை வைத்து நீண்ட நெடிய போராட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தது. முத்துமலம் போராட்டம் போல இந்த போராட்டத்தை வரப்போகிற அரசும் அதிகாரிகளும், மதுரை சிவகங்கை மாவட்ட கலெக்டரும் காவல்துறை அதிகாரிகளும் நீடிக்க அனுமதிக்காதீர்கள்.
இன்று வரவழைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் இன்று முழுவதும் வந்து செல்வார்கள். இதே போல ஒவ்வொரு நாளும் இயக்கங்கள் இங்கே வந்து செல்வார்கள். வரப்போகிற ஆளுங்கட்சிக்கு எச்சரிக்கையாக இந்த போராட்டம் மாறும். தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவன் அவருடைய வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீர்களே, ஆனால் திருப்பி வரலாறு தான் தேவேந்திர சமூகத்தினுடைய வரலாறு. அவன் பல்லராக இருந்த பொழுது திருப்பி அடித்தார். இன்றைக்கு ஒருவேளை தேவேந்திரம் என்று பெருமிதமாக சொன்ன உடனேயே அமைதி காக்கிறானோ என்னவோ தெரியவில்லை. ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, திருநெல்வேலியினுடைய வரலாறை திரும்பி பாருங்கள். அந்த வரலாறு மீண்டும் வருகிற சூழலை உருவாக்காதீர்கள் என வரப்போகிற ஆட்சிக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எச்சரிக்கையாக சொல்லி இந்த போராட்ட காலத்தில் பங்கெடுக்கிற வாய்ப்பை அளித்த தோழர்களுக்கு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய மாவோ சிந்தனை சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. இந்த போராட்ட களத்திற்கு பல்வேறு அமைப்பை சேர்ந்த தோழர்கள் வந்து பல்வேறு நாட்கள் வந்து போராடி இருக்காங்க. இதுல பெரும்பான்மையான தோழர்கள் பேரை வந்து கூட நாங்கள் நிகழ்ச்சி நேரில் கொண்டாட முடியாத ஒரு அவசரமா ரெடி பண்ணாலும் அந்த பேரை கூட பதிவு பண்ண முடியாத ஒரு சூழல்ல இருந்தா தாங்கள் பேர் கூட பதிவு பண்ணலாம் அப்படின்றத பெருசா எடுத்துக்கிறாம இந்த களத்துல வந்து கண்டனம் நடத்தக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக பழனி பாபா மாணவி சாயின் பாத்திமா தாரிக் தமிழ்நாடு முன்னுரிமை கட்சி தலைவர் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். அனைத்து தூக்குடையவர்களுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம். என் தம்பி ஆகாஷ் கண்ணீர் வணக்கம். இனிமேல் இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் தானா அப்படின்னும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. அத்தனை தலைவர்கள், அத்தனை இயக்கம், அத்தனை பேர் பேரை போட்டாச்சு. வாங்க, இங்க வந்து எங்களுக்கான வீடியோ கொடுங்க, ஒரு தம்பி செத்து போயிட்டா வாங்கன்னு சொல்றோம். இதுக்குமே வரலாற்று நீங்களாம் எதுக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சீங்க, நீங்களாம் எதுக்கு அமைப்பு ஆரம்பிச்சீங்க, நீங்களாம் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னே தெரியல. ஒரு சமுதாயத்துல ஒரு பிரச்சனை, நமக்குண்டான பிரச்சனைக்கு அந்த தீர்வுகளே கிடைக்கலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க இயக்கம்? இங்க இருக்கிற தலைவர்களா இவ்வளவுதான் தலைவர்களா? நம்ம சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஒரு பையன் லாக்கப்ல தடிச்சு 50 வருஷம் 50 நாள் 60 நாளா வந்து அந்த பையனோட இன்ன வரைக்கும் அவனுடைய உடம்பு வாங்காம இருக்கு. அந்த தாயோட வேதனையை நினைச்சு பாத்தீங்களா? இப்ப கூட வரலானா என்ன வந்து நீங்க வந்து இத்தனை தேர்தலுக்கெல்லாம் சரி ஒரு சாக்கு சொன்னீங்க. நாங்க இவங்களுக்கு வாக்கு வாங்க போறோம், அவங்களுக்கு வாக்கு செய்வதற்கு போறோம், தேர்தல் நேரம் நாங்க வர முடியாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கும் வந்து இந்த தம்பிக்கு வந்து நீங்க வந்து நீதி கிடைக்கிறதுக்காண்டி வரலன்னா ஒரு பிரோஜனம் இல்ல. தயவு செய்து நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு இயக்க